வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே. என்னிடம் சாதகம் பார்க்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி. அதாவதுங்க, 8ஆம் இடத்தை பற்றி பேசுகிறது. நீங்கள் ரிஷவத்துக்கு 8ஆம் இடம், ரிஷவ ராசிக்கு 8ஆம் இடம் ஆயில் சம்மந்தப்பட்டது. ரிஷவ ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லப்படுறது மகரமாக வரும், சனி வீடு. ஆயிலை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆயில் உங்களுக்கு நீண்ட ஆயில். அப்போ மிதுன லக்கணத்துக்கு 8ஆம் இடங்கிறது மகரமாக வரும்போது உங்களுக்கு ஆயில், சனி பகவானே வர்றார். அப்போ ஆயில் உங்களுக்கு பங்கம் இல்லை. இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடாது, கெட்டதே சொல்லக்கூடாது, நல்லதும் உண்டு. நல்லது உண்டு அப்படின்னா, இப்போ நிலத்துக்கு கீழே தோன்றீங்க, நீங்கள் சொந்தமாக விவசாயம் வச்சுருக்கீங்க, நிலத்துக்கு கீழே தோண்டுங்க, பச்சைக்கல் வருங்க. நான் எங்கள் ஏரியாவெலாம் பார்த்தீங்களா, நிலத்துக்கு கீழே தோண்டி பச்சைக்கல் பச்சைக்கல் விற்று நல்ல கோடீஸ்வரனானவங்களும் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச பின்னாடி அதை லாக் பண்ணிட்டாங்க. அந்த நிலத்தை பூரா அவங்க கவர்மெண்ட்டு கைப்பற்றிட்டாங்க. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, அந்த 8ஆம் இடங்கிறது இன்சூரன்ஸ். இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டு வச்சுருக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு வரும், நம்ம அப்படி இறந்தப்போ கிடைக்கும்னு நீங்கள் நினச்சி போடுறீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்களே எடுத்து எண்ணலாம் பணத்தை, நீங்களே கையெழுத்து போட்டு வாங்கலாம். 8ஆம் இடங்கிறது இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது. உங்கள் ஆயில்னு சொல்லக்கூடாது 8ஆம் இடம் தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, 8ஆம் இடத்தை சொல்ல நிறைய போகலாம். இப்போ நிலத்துக்குள்ளே தோண்டி வர்றது, நிலத்துக்கு உள்ளே தோண்டி வர்றது பூரா 8ஆம் இடம். நீங்கள் பெட்ரோல் பங்க் ஒருத்தர் வச்சு இப்போ பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, நிலத்துக்கு கீழே இருக்கிற 8ஆம் இடம். ஒரு வீட்டு சிலிண்டர் எடுத்து வரீங்க, அதுக்குள்ளே என்ன விபத்து தானே இருக்குது. தீ பிடிச்சா என்ன எல்லாமே அவுட் ஆயிருமா, எல்லாம் இறந்துருவாங்களா? ஆனால் அது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் 8ஆம் இடம் தான். ஆயில் போயின்னு பயப்படாதீங்க. இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. பிரபஞ்சம் உங்களை நான் வாஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. பிரபஞ்சம் எந்த வகையில் உங்களை காப்பாற்றும். ஆயில் இல்லாமல் என்னங்க இருக்குது? நீங்கள் டூ வீலரில் போகிறீங்க, நம்ம கரெக்டாக போகிறோம், எதுக்கு வரோம் தூக்கிட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? எதுக்கு லாரிக்காரன் தூக்கிட்டானே என்ன செய்வீங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. வீட்டில் சிலிண்டர் வச்சுக்கிறீங்க, 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் லோடு ஏற்றி வச்சுருப்பாங்க, 4 பேரில் வாங்கி வச்சுருப்பாங்க. அது என்னங்க? அது 8ஆம் இடம் தான். கண்ணுக்கு தெரியாத விபத்து கண்டா அதுதான். பிடிச்சுன்னா என்ன ஆகும்? நல்லா தூக்கி அடிச்சிருமா? நம்ம 8ஆம் இடத்துக்கு பக்கத்தில் தாங்க வச்சுக்கிறோம். இல்லை நம்ம 8ஆம் இடம்னு இப்போ வேறு வீட்டில் கொண்டு வச்சு சமைச்சிக்கிறோமா? அதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த இன்சூரன்ஸு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே 8ஆம் இடம் தான். நம்ம சிலிண்டருக்குள்ளே இருக்கிறது 8ஆம் இடம் தான். நிலத்துக்குள்ளே தோண்டி எடுக்கிறது, இப்போ தங்கம் தோண்டி எடுக்கிறாங்க, நிலக்கரி தோண்டி எடுக்கிறாங்க, எல்லாமே 8ஆம் இடம் தானே. இப்போ ரோடு கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பாருங்கள் 8ஆம் இடம். இதெல்லாம் சில பேர் கேட்குறாங்க கேள்வி, எனக்கு ஆயில் போயிருமா, ஆயில் பங்கமாயிருமா, நான் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி வர்ற மக்களுக்கு 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம், 3ஆம் இடம் நல்லா இருக்கா, ஆட்சி பெற்றிருக்கா, அவர் பாவகரம் சாரம் பட்டிருக்கா, அவர் ஆயில் என்ன மாதிரி பிரியும், ஆய்ச்சந்தாய் பிரியுமா, மருந்து குடிப்பாரா, தூக்கு போடுவாரா, இல்லை வேறு ஏதாவது அவர் என்ன மாதிரி போவார், அது அந்த 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் சொல்லுமில்லவா. 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அவர் எங்கே இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்கார், லக்கணத்துக்கு 3ஆறு 12 இருக்காரா, 8ஆம் இடத்துக்கு 3ஆறு 12 இருக்காரா, இவ்வளோ தாங்க மேட்ரு. இதை சொன்னாலே போதும், வாடிக்கையாளர் திருப்தி அடைஞ்சிருவாங்க. இதை நம்ம ஒருத்தரை பயப்படுத்தக்கூடாது. நான் என்னென்னா, 8ஆம் இடத்துல நல்லது நிறைய இருக்குது, கெட்டதையே நம்ம நினைப்போம். நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறீங்க, உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்குன்னு நினைக்கிறீங்க, நீங்களே எடுத்து என்னன்னா வாங்கி என்னென்னா முடிஞ்சு போச்சுங்க, வாங்கிட்டு போனால் வாங்கி தானே போகிறோம். அது எப்படி நம்ம இறந்துடணும்னு சொல்ல முடியும்? அதாவதுங்க, ஆயில் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதே பிரம்மனுக்கு தான் தெரியும், ஒரு மனிதனோட ஆயில் போகிறது வர்றது. ஆனால் நம்ம முழுசாக 100% அதில் கணக்கு போட்டுலாம் சொல்ல முடியாது. நமக்கு மேலே இறைவன் இருக்கார், படைச்சவன் இருக்கார். ஓரளவுக்கு நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும், 12 கட்டம் 27 நட்சத்திரம் 108 பாதம் படப்படன்னு கணக்கு எடுக்கிறோம். 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம் ஒரு லக்கணத்துக்கு, 3ஆம் இடங்கிறதே மாமனார் இந்த மாதிரி வரும். அதே மாமனார் 3ஆம் இடம் வருது, 3ஆம் இடத்துக்கு அவர் 8ஆம் இடம் பாருங்கள், அவருக்கு 8 பாருங்கள், அவர் எப்போ போவார் என்னன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் நிறைய கணக்கு எடுக்கலாம். இந்த பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட்டு. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை நம்பி போகணுங்க. மெயினாக உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நம்புங்க, இஷ்ட தெய்வத்தை நீங்கள் நம்புங்க, இந்த பிரபஞ்சம் இந்த பூமியை நம்புங்க, இந்த பூமி தாயை தொட்டு கும்பிடுங்க. இந்த பூமியில் உங்களுக்கு நீண்ட ஆயுளோடு நீங்கள் வாழலாம். இந்த பூமி தாயை இந்த 27 நட்சத்திரம் இருக்குது பாருங்களேன், 27 நட்சத்திரம் 108 பாதம் 9 நவக்கிரகம், மாந்தியோட 10 நவக்கிரகம். இந்த பூமி தாயை, இது ஒரு பூமிங்கிறது ஒரு கோள், அதை நீங்கள் தொட்டு கும்பிடுங்க. என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். இதை நீங்கள் பூமியில் தாங்க வாழ்கிறீங்க, பூமியில் தாங்க நடக்கிறீங்க, பூமியில் தானே இருக்கிறீங்க. உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லாமே பூமியில் தாங்க இருக்குது. பூமி முதல் கடவுளுங்க, அது வணங்குங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஆயில் போயிரும்னு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு
மகரம் 8 வர்றதுனால ஆயுள் பங்கமாகாது, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாதகம் அனுப்புங்க. தெளிவாக சொல்லலாம். 2வது வந்து எப்படின்னா, என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை கண்டிப்பாக நான் கைவிடாது. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.